ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரீவியஸ் இயர் 2022 குரூப் 1 கேட்ட ஒரு கொஷின் பார்த்துடலாம். பின் வருவன வச்சு எந்த ஒரு குறிகாட்டி மனிதவள மேம்பாட்டை குறியீட்டை கணக்கிட பயன்படுத்தப்படுவதில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஷினுக்கு ஆன்சர் வந்து பி ஆப்ஷன், நுகர்வோர் விலை குறியீடு. ஓகேங்களா, சிபிஐ கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் மட்டும் எடுத்துக்க மாட்டாங்க, மற்ற எல்லாமே எடுத்துப்பாங்க. ஓகேங்களா, இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு 3 மெஷர்ஸ் வந்து எடுத்துப்பாங்க: கல்வி, சுகாதாரம், வாழ்க்கை தரம். ஓகேங்களா, இந்த கல்வி கீழே தான் கல்வி குறியீடு வரும், சுகாதாரத்துக்கு கீழே தான் வாழ்நாள் கால அளவு லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வரும், அதுக்கடுத்து வாழ்க்கை தரம் தனிநபர் வருமானத்துக்கு கீழே வரும். ஓகேங்களா, இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை எப்போ யார் வெளியிடுவாங்கன்னா UNDP தான் வெளியிடுவாங்க, யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இவங்க தான் வெளியிடுவாங்க. 1990 வெளியிட்டிருக்காங்க. இதை வந்து டெவலப் பண்ணது வந்து யாருன்னா, இது வந்து 10th ஸ்கூல் புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. மெஹபூப் உல் ஹக்கும் அமர்தியா சென், இவங்க 2 பேரும் தான் HDI வந்து டெவலப் பண்ணாங்க. 1990 வந்து டெவலப் பண்ணாங்க. ஓகேங்களா, இவங்க வந்து பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு எக்கனாமிஸ்ட், இவங்க வந்து இந்தியாவில் ஒரு எக்கனாமிஸ்ட். ஓகேங்களா, இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணாங்க. இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் 2025 படி ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் இந்தியாவுடைய ரேங்க் வந்து என்னென்னா 130th பொசிஷனில் இருக்காங்க. ஓகேங்களா, அவுட் ஆஃப் 193 கண்ட்ரீஸில் 130வது இடத்துல வந்து இருக்காங்க. ஓகேங்களா, அவங்க வாங்கின மதிப்பெண் வந்து இந்தியா வாங்கின மதிப்பெண் வந்து எவ்வளோனா 0.685. ஓகேங்களா, இது வந்து 2025 கரண்ட் அஃபேர்ஸ் படி வரும். ஓகேங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.